பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணன் ஹெச் ராஜா உட்பட பல மூத்த தலைவர்கள் பெரியார் அவர்களுடைய முரண்பாடுகளை மக்கள் மன்றத்தில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு லீடருக்கு ஒரு ஸ்டைல். நான் இந்த கட்சியினுடைய மாநில தலைவராக கட்சியினுடைய நிலைய தலைவர் என்ன சொல்றோம்னா, பெரியாருடைய முரண்பாடுகள் இருக்கு, அதை கோவிலுக்கு வெளியே ஒரு வாசகம் வச்சிருக்கீங்கன்னா அதை தூக்கி பொது இடத்துல வச்சிடறோம். பார்க்குறவங்க பாருங்க, பார்க்காதவங்க போங்க. நாங்க பெரியாருடைய கொள்கையை ஏற்கவில்லை என்றாலும் பெரியாரை நாங்க அவமானப்படுத்த போறதில்லை. அவர் பாட்டுக்கு அவர் இருக்காரு, எங்க பாட்டுக்கு நாங்க இருக்கோம். நாங்க எதையும் நாங்க ஏத்துக்க போறதில்லை. மக்கள் பெரியாரை எல்லாம் மறந்து கடந்து புது ஜெனரேஷன் வந்துகிட்டு இருக்காங்க. இவர்களுடைய அரசியல் லாங்குவேஜ் இன்னைக்கு வேற, இது எங்களுடைய இது. இப்ப சீமான் அண்ணன் வேற ஒரு அப்ரோச் எடுத்திருக்காங்க, அது அவர் அப்ரோச். ஆனா பாரதிய ஜனதா கட்சி பெரியார் அவர்களை பற்றி பேசி இருக்கக்கூடியது கன்சிஸ்டன்டா தான் எங்க ஸ்டாண்ட் இருக்கு. மேபி டிஃபரன்ஸ் மாறி இருக்கலாம், இன்டென்சிட்டி மாறி இருக்கலாம். பெரியார் அவர்கள் முரண்பாடு இருக்கு, ஆனா பெரியாரை வச்சு நாங்க அரசியல் பண்ண விரும்பல. தாண்டி போயிட்டோம். பெரியாரை தாண்டி எப்போ நாங்க போயாச்சுங்க. இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான டெவலப்மெண்ட் அரசியல், இதற்கே எங்களுக்கு நேரம் சரியா இருக்கும் பொழுது பெரியாரை பேசி அதுக்கு ஒரு 4 பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணி, அதுக்கு நம்ம கட்சிக்காரங்க 4 பேர் போய் 2 பேர் சேர்ந்து கண்ணாடி உடைச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட்டு அது 30 வருஷம் கோர்ட்டுக்கு ஏறி இறங்கி, இது ஆக்கப்பூர்வமான அரசியல் எனக்கு தெரியலங்கண்ணா. அண்ணன் சீமான் அவருடைய பாதை அவர் பாதை, எங்க பாதை எங்க பாதை. நாங்க ஆக்கப்பூர்வமா டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் பேசல. கல்வியை பத்தி பேசுறேன், பொருளாதாரத்தை பத்தி பேசுறேன்னா, விஞ்ஞானத்தை பத்தி வேளாண் துறையை பத்தி தான் நாங்க பேசுறோம். எங்களுக்கு அது போதும் என்று நினைக்கின்றோம். மக்கள் அதை தான் விரும்புறாங்கன்னு நாங்க நினைக்கிறோம். ஆனால் நாங்கள் பெரியாரை தாண்டி எப்பொழுதே வெளியே வந்து விட்டோம்.